ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்காக துஆ செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் கவலைப்பட்டு துஆ செஞ்சாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக இருந்த நிலையில் அம்மே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் துஆ செய்ய சொன்னேன். யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர் மா அஸ்ரர்த வ மா அலன்த என்பதாக துஆ செஞ்சாங்க. அதாவது இந்த துஆனுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், ஆயிஷாவின் முன்பின் மற்றும் தெரிந்து தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக என்பதாக துஆ செஞ்சாங்க. அப்ப அம்மே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷாவே, நான் துஆ செய்ததற்காக ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா என்பதாக கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் எனக்காக துஆ செஞ்சிருக்கிறீங்க, நான் சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா என்பதாக கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனது உம்மத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் இதே துஆவை தான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களை யோசிச்சு பாருங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய மக்ஃபிரத்திற்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நபியினுடைய வார்த்தைகளை, அந்த நபியுடைய சுன்னத்தை நாம் பேணி வாழுகிறோமா இல்லையா என்ற விஷயத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லக்கூடிய பாக்கியம் தருவானாக. நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாத்தின் பிரகாரம் நடந்து வெற்றி பெறச் செய்வானாக. ஆமீன்.